نسائكم وربائبكم اللاتي في حجوركم من نسائكم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم الذين من أصلابكم وأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف إن الله كان غفورا. அதாவது அடுத்ததாக பேணி காக்க தவறும் பெற்றோர்கள் என்ற விஷயத்தை இன்னும் நம்ம அதிகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த சித்திக் அவங்க தாய் அவங்க இன்னும் அதிகமான விஷயம் வைக்க போறாங்க. என்ன புதுக்கோட்டை எப்படி வைக்க போறீங்க தெரியல, பாருங்க வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் வல்ல ரஹ்மான் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் இன்னும் மறுமை நாள் வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் நம் அனைவரும் என்றென்றும் உண்டாகட்டுமாக பிரார்த்தனை செய்தோனாக. மலிந்து வரும் போதையினால் அழிந்து வரக்கூடிய இளைஞர்கள் என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவோ படைப்பினங்களை படைத்திருக்கும் பொழுது அந்த படைப்பினங்களிலேயே உயரிய படைப்பாக, உன்னத படைப்பாக, சிறந்த படைப்பாக, இன்னும் சொல்ல போனால் அழகிய படைப்பாக மனிதனைத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். மனிதனாக ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இறைவன் அவன் மீது செய்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த மனிதனாக அவன் பிறந்தது மட்டுமா அதை வைத்து பெரிய பாக்கியசாலியாக முடியுமான முடியாது. மனிதனாக பிறந்ததற்கு பின்பாக அந்த ஒரு கடவுள் யார் என்பதை சிந்தித்து உலகத்துல வாழ்றானே அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. அந்த ஒரு கடவுளை சிந்தித்து விட்டு ஏனோ தானே வாழ்றான்ல, இவன் ஒரு கடவுள் என்று சிந்தித்து விட்டு அவனுடைய வசனங்களுக்கும் அவனுடைய தூதருக்கும் நேர் மாற்றமானதா உண்மையான அறிவாளி கிடையாது. அந்த ஏக இறைவனை நம்பி அவனுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு யார் இந்த உலகத்தில் வாழ்றானோ, அதே வாழ்ந்த நிலையில் எவன் மரணிக்கிறானோ இவனைத்தான் இறைவன் மிகப்பெரிய பாக்கியசாலியா தேர்வு செய்கிறான். இதுல நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளின் அடையாளமாக சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொகுத்து வழங்கும் பொழுது கல்வி அகற்றப்படும், அறியாமை நிலைத்துவிடும், மதுவை பரவலாக மக்கள் அருந்தக்கூடிய ஒரு நாளை நீங்கள் எதிர்பார்க்கும் போது மறுமை எதிர்பார்க்க நாங்க சொல்லலாம். இன்னைக்கு எப்படி இந்த போதை எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, அன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலை எடுத்து இப்போது ஒப்பிட்டு பார்க்கும் போது இப்ப சர்வசாதாரண பேசுகிறார்கள். மதுதானே அருந்துறாரு, கொலையா செஞ்சிட்டாரு, அவர் மது அருந்துவாரு, ஆனா யாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாரு, அவர் பாட்டு பேச வீட்டுல இருந்துருவாருங்க அப்படிமா. மதுரை மாவட்டத்துல சில சம்பவங்கள் நடந்துச்சு, இன்னும் சில ஊர்களில் இருக்கும். மதுரை மாவட்டத்தில் சில சம்பவங்கள் நடந்த சகோதரர்கள் பயிர்றாங்க நம்மள்கிட்ட. முஸ்லீம்ல சில பேர் இருப்பான்ல, முஸ்லீம்ல குடிக்காத முஸ்லீம் இருக்கிறான் சில தருதலையும். அந்த 4 தருதலை ஃபுல்லா ஏத்திக்கிட்டு டாஸ்மாக் கடைக்கு உள்ள போய் பார்ல உட்கார்ந்து இருக்கான். பார்ல உட்காந்துட்டு சிக்கன் 65 கொண்டு வான்னு இருக்கான். சப்ளை பண்ற அந்த பையன்ட்ட சிக்கன் 65 கொண்டா கொடுத்தாச்சு, கொண்டாந்து கையில வச்சாச்சு, வாங்கிட்டான். இவரு புல் போதையில் இருக்கிறார் ஆசாமி. அந்த சிக்கனை சாப்பிட போற முடியும் என்ன கேட்டுக்க தெரியுமா, நான் சப்ளை பண்ணவர்கிட்ட, டேய் இது களிமா சொல்லி அறுத்தாதா பாய் கடையில வாங்கினதா அப்படின்னு இருக்கான். உனக்கு கேட்கறதுக்கு முதல்ல யோக்கியதை இருக்கிற அருகதை இருக்கிற அட வடிகட்ட மூடர்களா, நீ எந்த நிலையில இருக்கிற, உனக்கு கேட்கறதுக்கு முதல்ல அருகதை இருக்குதா, இது பாய் கடையில வாங்கினதானு கேட்டிருக்கான். உனக்கு கேட்கறதுக்கு முதல்ல அருகதை இருக்கிற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாராயம் குடிக்கிறான். என்ன பண்ணுவோம், ஒருத்தங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சாராயத்தை குடிக்கிறான், காலில் கிடக்கிற கல்லிட்டு அடிப்போமா அடிக்க மாட்டோமா? ரசூலுல்லாஹ் அடிக்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடிக்கத்தான் சொன்னாங்க. எங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுவை எப்ப தடை செய்தானோ, தடை செய்ததற்கு பின்பாக யார் மதுவை அருந்தினார்களோ
செருப்பை கொண்டு பேரிச்ச மட்டங்களை கொண்டு எங்களை அடிக்கிற ரசூல் உத்தரவு போட்டார்கள். முழுக்க முழுக்க வழிகட்டு போவதற்கு மூல காரணமே ஆட்சியாளர்கள் அப்புறம், கல்வியாளர்கள் அப்புறம், ஃபர்ஸ்ட் முதல்ல முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா ஆரம்ப ஸ்டேஜ் பெற்றோர்கள் தான் முதல்ல உருவாது. திருக்குறள் எவ்வளவு கருத்துகள் இருக்கு, நல்ல கருத்துகள் இருக்கு, விஞ்ஞானத்துக்கு மாற்றமான கருத்துகளுக்கு, அறிவுக்கு பொருந்தாத கருத்துகள் இருக்கு. அதுல சில நல்ல கருத்துகள் திருவள்ளுவர் சொல்லிக்கிற சில குறள்ல அதுல ஒன்று, ஈன்ற பொழுதினு பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறளை சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்குவோம். இன்னொரு குறள்ல சொல்றாரு திருவள்ளுவர், குழல் இனிது யாழ் இனிது மக்கட் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிறாரு. இந்த பிள்ளை பாக்கியம் என்பது சாதாரண பாக்கியம் கிடையாது. எத்தனை கோடிக்கு அதிபதி இருந்தாலும், அவன்கிட்ட எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும், பேர் சொல்ல ஒரு வாரிசு இல்லைன்னா அவன் மனசு எப்படி துடிக்கும்? இந்த குழந்தை இல்லாதட்ட கேட்டு பண்ண குழந்தையுடைய நிலை பற்றி, குழந்தை இல்லாதட்ட போய் குழந்தை இல்லையா அவங்களுக்கு அப்படி அவன்கிட்ட போய் கேட்டு மனம் அப்படி உருகுவான். பேர் சொல்ல எனக்கு ஒரு பிள்ளை இல்லையா வாரிசு இல்லையா. அந்த குழந்தையை கொடுத்துருச்சான்னு சொன்னா அந்த குழந்தை வந்து தட்டி தடுமாறி பேசுறதுல அம்மா சொல்லு அம்மா அப்படிங்கிறதுல, அப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறதுல, அத்தா சொல்லுத்தாங்கிறதுல, அவன் சொல்றாரு வள்ளுவர், இந்த குழல் ஓசை இருக்கிற, இந்த யாழ் ஓசை இருக்கிற இதெல்லாம் அப்புறம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த பெற்றெடுத்த பிள்ளையுடைய மழலை சொல்லை அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லப்பா. குழல் ஓசை யாழ் ஓசை எல்லாம் தூக்கி போடுப்பா. உன் பிள்ளை பாரு எப்படி எல்லாம் பேசுவாரு. அம்மா சொன்னா இம்மான்னு சொல்லிருப்பான். அதை காக்க பத்தியா என் பிள்ளை எப்படி பேசிருச்சு. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு என்ன திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, ஈன்ற பொழுதினு பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளையே இல்லை என்று சொல்லி அல்லது எடுத்தெழுப்புல குழந்தை பிறந்தாலும் உண்மையான சந்தோஷம் அந்த பெற்றோர்களுக்கு எப்போ ஏற்படும் சொன்னா, ஏன் புள்ளன்னு சொல்லி நீ எவ்வளவு மாறு தட்டினாலும், உங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று நீங்கள் பீற்றிக் கொண்டாலும், ஒரு மனிதன் பெற்ற பிள்ளையை மற்றொரு மனிதன் பார்த்து அவன் செயல்பாடுகளை பார்த்து இன்னாருடைய பிள்ளை இவர், இன்னாருடைய மகன் இவர், நல்ல பிள்ளை என்று சொல்ற அந்த செய்தியை பெற்றோர்கள் காதில வாங்குறாங்களே. தன் மகனை சான்றோர் என கேட்டத. சான்றோர்னா என்ன? அப்துல் ரஹ்மானுடைய புள்ள அப்துல் காதர் உதாரணத்துக்கு, கருப்பையாவுடைய புள்ள சுப்பையா, பீட்டருடைய புள்ள அல்போன்ஸ், ஏதோ எந்த ஜாதிய மதமா எதுவும் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையை பெற்றோர்கள், எப்பா அப்துல்லா உன் பிள்ளை அப்துல் காதர் நல்ல பிள்ளைப்பா, அன்னைக்கு இப்படி உதவி செஞ்ச கேட்கிறாங்கல்ல அந்த செய்தி, அப்பொழுதுதான் பெற்றோர்கள் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. இதை கண்மணி நேசலாச்சும் சொல்லிட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? குழந்தைகளை முதலில் வார்த்தெடுப்பது இந்த பெற்றோர்கள் தான் இருக்குது. முதல்ல இந்த போதைக்கு அடிக்ட் ஆனான்ல, இந்த போதை அது ஏதோ வஸ்தா இருக்கட்டும், கஞ்சா அப்படின்னு சொல்லி ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் என்னென்னமோ போடுறான் ஊசி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த ஆக மொத்தம் எதுவா இருந்தாலும் போதை. ஏற்கனவே நடுவர் ஆரம்ப உரையில சொல்லிட்டாங்க, எந்த ஒரு போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம், முடிஞ்சு போச்சு. ஒரு அறிஞர் சொல்றாரு, போதையின் அந்த போதையினால் எவன் வயப்பட்டானோ ஆணோ பெண்ணோ, இன்னைக்கு பொம்பளைங்களும் ஈக்குவல் அளவுக்கு அடிக்கக்கூடிய அளவுக்கு, மது அருந்தக்கூடிய அளவுக்கு, ட்ரக்ஸ் போறக்கூடிய அளவுக்கு போயிருச்சு. அந்த போதையில் மூலக்கூடியவருக்கு 4 வகையான மிருகத்துடைய தன்மைகள் வந்துவிடும் அறிஞர் சொல்றாரு. போதைக்கு யார் அடிக்ட் ஆயிட்டாங்களோ 4 வகையான மிருகத்துடைய தன்மை இவர்களுக்கு வரும். அதுல ஒன்றாவது வாத்தினுடைய தன்மை. போதையில் அப்படியே நிக்கிறாங்கல்ல, வாத்து, அது என்ன வாத்தோட தன்மை? வாத்து நடைய பார்த்திருக்கீங்களா? தத்தாமுத்தான் இப்படிதான் போகும். இந்த வாத்து நடைய பார்த்தீங்கன்னாவே லெப்ட் ரைட் இப்படி ஆட்டி ஆட்டி தான் போகும் வாத்து. இந்த மாதிரி போதையில என்ன பண்ணுவான்? ஸ்ட்ரைட்டா போவான், மிலிட்டரி மாதிரி இங்கிட்டு போவான் அங்கிட்டு போவான், இப்படி தடுமாறி போவான். எதிர்த்து வர்றவன் எங்கடா வர்றான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். வாகன ஓட்டுமா தான் ஓட்டிக்கிட்டு போறான். இரண்டாவது தன்மை அவனுக்கு எந்த ஒரு தன்மை வரும்னு சொன்னா, நாயினுடைய குணம் வரும். வாழுன்னு கத்திக்கிட்டே கிடப்பான். ஓங்கி செவுல 2 குடு கொடுத்தா யாரா என்ன தொட்டு பாக்குறதுமா, அட்டி பொலிச்சுன்னு விழுந்திருக்கும். யாரா இருந்தாலும் நேருக்கு நேரம் வராமா. இங்க அட்டி பலர் வாங்கியிருப்பான். அவன் சொல்ற வார்த்தை என்ன? யாரா இருந்தாலும் நேருக்கு நேரமாமா. ஏன்? அந்த போதை அந்த அளவுக்கு வாய்ப்பட்டு இருக்கு. வாழு கத்துவான். நிலைமை எங்க போகும்? நாயுடைய தன்மை. மூன்றாவது குரங்கினுடைய தன்மை. கொஞ்ச நேரம் இங்க நிற்பான், அப்புறம் 2வது இடத்துக்கு போவான், அப்புறம் அங்கே கொஞ்சம் நிற்பான், இப்படியே தாவிட ஒரு இடமா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். குரங்குடைய தன்மை. 4வது பன்றியுடைய நிலைமை அவனுக்கு ஏற்படும். அப்படின்னா என்ன?
டிப்டாப்பா போவார் ஐயா. குப்பைக்குள்ள விழுந்து கிடக்கிறானா, சாக்கடை விழுந்து கிடக்கிறானா, அவன் போனது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிருப்பான், நல்லா ஃப்ரெஷ்ஷா போயிருப்பாரு. அவன் எந்திரிச்சு வரும்போது பார்த்தோம்னு சொன்னா பன்றி மாதிரி தான் வருவான். ஏன்? பன்றிக்கு எங்க கிடக்கணும்னு தெரியாது, இந்த நிலைக்கு தான் தள்ளப்படுவான். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போதை நிலையில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் எவன் திருந்தி மனமு வந்து அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடாமல் இறந்து விட்டானோ, நாளை மறுமையில் அவனுக்கு நிலைமை என்ன தெரியுமா? நரகத்தில் தூக்கி வீசப்பட்டவன் தாகம் என்று தண்ணீர் என்று அவன் துடியாய் துடிக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கக்கூடியது என்ன? தாகத்தை தீர்ப்பதற்கு நரகவாசினுடைய சீலும் சலத்தை பிடித்து கொடுக்கப்படும் குர்ஆன் சொல்லு. அப்ப அந்த மதுவை இங்க உலகத்துல குடிக்காத முட்டாள்களை சென்னையில சில நாளுக்கு முன்னாடி பார்த்துட்டு போன சம்பவம் நடந்துச்சு. சென்னையில முஸ்லீம் பாய் ஒருத்தர் கடை வச்சிருக்கிறார். அங்க இருந்து புல் போதையில ஒருத்தன் வர்றான், சாப்பிட்டுறான், கட்டுன்னு கட்டிடுறான். கட்டிட்டு காசு தர முடியாது அப்படிங்கிறான். காசு தர முடியாது. ஏப்பா காசு தர முடியாது? நான் தர முடியாது அப்படிங்கிறான். இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், எனக்கிட்ட வம்புக்கு வந்தீங்கன்னா நான் அமித்ஷாக்கு போன் போட்டுருவேன். பார்த்துட்டு போ நியூஸ். நீ எனக்கு காசு இருந்து கொடுத்து என் மிரட்டின சொன்ன, நான் யாருக்கு போன்? யாரு? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாக்கு போன் போட்டுறேன். எப்படி லிங்க் பத்தியில? தலைவன் எவ்வளியோ அவனை பின்பற்றணும், அந்த வழிதான். எப்படி போது பாருங்க. அமித்ஷா சொன்னாலும் அது நமக்கு தேவையில்லை. இவன் சொல்றான் எனக்கு இந்த காசு கட்டு மாதிரி அமித்ஷா போன் போட்டுருவேன். எந்த நிலைமைக்கு போகுது? எந்த நிலையில் ஆட்சியாளர்களோ கல்வியாளர்களோ இவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் முதல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? நீ பிள்ளையை தேர்வு செய்யற இந்த நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்து மறுமை வரை காக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் தான். நீங்க எடுத்து பாருங்க. நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தந்தையோ தாயோ யாரையும் மறைஞ்சிட்டாங்க, தொழு வைக்கக்கூடிய யாருங்க? ஆட்சியாளர்களா? கல்வியாளர்களா? பக்கத்து வீட்டுக்காரனா? மாமனா? மச்சானா? புள்ள ஆம்பளை புள்ள தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிக்கணும். ஏன் அத்தாமாவுக்கு நான் தான் தொழு வைக்கிறதுக்கு உரிமை பெற்றிருக்கேன். ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னா புள்ள தான் வரணும். அல்லது ஆம்பளை பிள்ளை இருக்கு, அல்லது ஆம்பளை பிள்ளை இல்ல, பெண் குழந்தை இருக்கு என்று சொன்னால், பெண் குழந்தைகள் 2 குழந்தையோ அல்லது 3 குழந்தையோ அந்த குழந்தைகளை பேணி வளர்த்து பாதுகாத்தால் நாளை நரகத்தை விட்டு திரையாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆட்சியாளர் புள்ள இல்ல, கல்வியாளர் புள்ள இல்ல, நீ பெத்தெடுத்த புள்ள. இது மட்டுமல்ல, நீ மவுத்தா போய் மண்ணோட மண்ணா மக்கி போனாலும் ரூஹ் அல்லாஹ்ட்ட இருக்கு, அது வேற விஷயம். உடம்புதான் மண்ணு திண்டு போயிருமே. நீ இறந்ததற்கு அப்புறமும் உனக்கு துவா செய்யக்கூடியது யாருன்னு சொன்னா உன் சாலியான புள்ள. அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே வல்ல ரஹ்மான் சொல்லக்கூடியது தந்தையினுடைய பேரை சொல்லித்தான் அல்லாஹ் புள்ளையை விசாரணைக்கு போடுவானோ. தந்தை பேரை சொல்லித்தான் புள்ளை விசாரணைக்கு வாங்குமா. விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. ஷார்ட்டா ஒண்ணு சொல்லி முடிச்சிடும். இந்த மதுவினால், இந்த போதையினால் அழிந்து வரக்கூடிய நிலைமையில இறுதியாக ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நடுநிலை சமுதாயம் செல்வ பத்திரிகை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உணர்வு நம்ம ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த உணர்வுல வந்த செய்தி, சென்னையில ஒருத்தன் புல் போதையில அப்படியே விழுந்து கிடக்கான் ரோட்ல, பக்கத்துல நாய் கிடக்கு, நாயை கட்டி பிடிச்சு போட்டு கிடக்கிறான். நாயை கட்டி பிடிச்சு போட்டு கிடக்குறாங்க. நம்ம எங்கே கிடக்கிறோம், எதை கட்டி பிடிச்சு போட்டு கிடக்கிறோம்? பெட்ரூம்ல கிடக்கிற மாதிரி கிடக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இறுதி வார்த்தை, நீங்கள் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். எனவே இப்போ நடந்த அந்த மது ஒழிப்பு கூட சகோதரர் தொல் திருமாவளவனை கூட நம்ம நடுவர் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து போதை வஸ்துக்களை எடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி நாயகம் என்னைக்கு சொல்லிவிட்டார்கள், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படை நம்ம வாழ்ந்தது மட்டுமல்லாமல் பிற மக்களுக்கு எடுத்துக்கக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் கொண்டு கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாய்கள் தான் தலை ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அருமையான ஒரு சொற்பொழிவே நிகழ்த்திட்டாரு சித்திக் அவங்க. வந்து பல்வேறு தகவல்களை வந்து ரத்தின சுருக்கமா அள்ளி கொடுத்துட்டாரு. அதில் அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, பல்வேறு குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்களை வந்து சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய அறிவுரை இருக்கு. அது திருக்குறள் 2-3 விஷயங்கள் திருக்குறள் சம்பந்தமா அது சொல்லி காமிச்சாரு. அது என்னன்னு சொன்னா, 4 தன்மைகள் வந்து உண்மைதான். அது வந்து எல்லாரும் கண்கூடா பாக்குறோம். இந்த 4 தன்மைகள் வந்து இருக்குது. ஒன்று, குடிச்ச ஒரு பிள்ளை வந்து ஆரம்பத்திலிருந்து பாருங்களேன், இவங்க கவனிக்க தவறுனாங்கன்னு சொன்னா அது வாத்து மாதிரி அப்படி நடக்கும்போது பார்க்கலாம். அப்படியே என்ன ஒரு 2 ஃபர்லாங் அப்படியே கால் தூக்கி மேல போடுற மாதிரியே போடுவாரு. எதற்கு ஒரு பாட்டில் கிடக்கும், தண்ணி பாட்டில், அதுக்கு மேல இமயமலை தாண்டுற மாதிரியே தாண்டுவாரு. அப்படியே தாண்டிக்கிட்டே இருப்பாரு.
கிட்டோட யாரும் வந்துடக்கூடாது, எனக்கு தெரியும் நீ போடா எனக்கு தெரியாதான்னு கேட்பாரு. ஆனா அதுக்கு இந்த வாத்து நல்ல உதாரணம் தான். அடுத்ததாக நாய், அதாவது கேவலம் பாருங்க, இப்படி தாண்ட ஆரம்பிச்ச உடனே எவனா கிட்ட போனா லொல்லுன்னுவான், நாய் ஆயிடுதா நாக்கு தள்ளு, நாய் தான் தள்ளும், இவன் நாக்கு தள்ளின்னு இருப்பான், குட்டி போதையில நாக்கு தள்ளின்னு இருப்பான். மூணாவது தாவர குரங்கு, கிட்ட போனா குரங்கு தாவர மாதிரியே குரங்கு மாதிரியே நடிப்பான். நான்காவது கடைசி எண்டிங் வந்து பன்றி, பண்ணி நீ சாக்கடையில் ஊந்து கிடப்பான். பாக்குறமா இல்லையா? நல்லா ட்ரெஸ் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா அருமையா போவான். இந்த போதையில போய் இறங்கின உனக்கு எண்டிங் பண்ணி நல்லா அருமையா இருந்துச்சு. ஏன்னா அது மாதிரி உண்மைதான். அது தன் பிள்ளைய வந்து ஒரு பெற்றவங்க இப்படி வந்து ஃபியூச்சர் ஆகுறது நினைச்சு பார்ப்பாங்களா? அப்படி வரக்கூடாதுன்னா பெற்றோருடைய பங்கு அதிகமாக அது கவனம் செலுத்தணும். நல்ல அருமையான விஷயத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ்.